வெற்றி கழகத்தினுடைய கொடியை எங்கெங்கெல்லாம் ஏற்றுவது என்று கட்சியினருக்கு விஜய் முக்கிய அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை மறுநாள் கட்சி கொடியேற்று விழாவிற்கு வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் தேவையான அளவுக்கு கொடிகளை கொடுத்து தொண்டர்கள் இருக்கக்கூடிய கிராமங்கள் அடுத்தடுத்த நாட்களில் கொடியேற்றவும் அறிவுரை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகன் விவரிக்க கேட்போம். ஜெகன், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் எங்கெங்கெல்லாம் அந்த கொடியை ஏற்றுவது என்று கட்சியினருக்கு விஜய் முக்கிய அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கார் என்பது தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக எங்கெல்லாம் இந்த கட்சி கொடி ஏற்ற வேண்டும், எப்படி அனுமதி பெற வேண்டும் போன்ற விவரங்களில் மிக முக்கிய அறிவுறுத்தல்களை கட்சியினருக்கு விஜய் தரப்பில் வழங்கியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக முதல் கட்டமாக கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் சொந்த இடங்களில் அவர்கள் கல்வெட்டுகள் அமைத்து மிக உயரமான இடங்களில் இந்த கொடி கம்பங்களை அமைத்து கொடியேற்ற வேண்டும் என்று தலைமை வலியுறுத்ததாக தெரிகிறது. மேலும் அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டில் எந்த ஒரு கொடி கம்பமும் குறிப்பாக மாநகராட்சி அரசு நிர்வாகத்தால் அகற்றப்பட்டு விடக்கூடாது என்பதில் விஜய் மிகவும் கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் கொடிக்கம்பம் வைத்தவுடன் பார்த்தீங்கன்னா அனுமதி பெறாமல் வைக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை மாநகராட்சி நிர்வாகிகள் அரசு நிர்வாகிகள் அதை அகற்றக்கூடிய சூழல் உருவாகும். அது போன்ற செய்திகளை அவர் கேட்க விரும்பவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. நாளை மறுநாள் அந்த கட்சி கொடி ஏற்றும் விழாவுக்கு வருகை தரும் முக்கிய நிர்வாகிகளிடம் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தேவையான கட்சி கொடிகளை தொண்டர்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்காகவும் திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்காக சுமார் 3000க்கும் மேற்பட்ட அந்த கொடிகள் தற்போது தயாரிப்பு பணியில் இருக்கிறது. இந்த கொடிகளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்காகவும் திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் வைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்னவென்று பார்க்கும்போது, கோட் திரைப்படம் வெளியாகும் போது இதில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் எங்கேயும் வரக்கூடாது, எந்த ஒரு விளம்பர பலகைகளும் வரக்கூடாது என்று முன்பே அவர் கட்சி தொண்டர்களிடம் ஒரு கட்டளை போட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கோட் திரைப்படம் வெளியாகக்கூடிய இந்த 1000 திரையரங்குகள் பார்த்தீர்களானால் அவர்கள் இந்த கட்சி கொடியினை ஏற்றுவதற்காகவும் ரசிகர்கள் திட்டம் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் வெளியாகும் போது கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அந்த படத்தை பார்ப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த 50 லட்சம் பேரிடம் இந்த கட்சியின் கொடி சென்றடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானாக இருக்கும் என்றும் இந்த திட்டத்தை தான் அவர்கள் கையாள இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த கொடியேற்றும் விழாவில் பார்த்தீர்களானால் மிகவும் குறைந்த அளவிலேயே மிக முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்க வைக்க விஜய் திட்டமிட்டு வைத்திருந்தாகும். ஏனென்றால் நெரிசல் தள்ளுமுள் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அசம்பாவித சம்பவத்தையும் அந்த பகுதியில் நடந்துவிடக் கூடாது என்பது விஜய் மிகவும் கவனம் செலுத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் குறைந்த அளவிலேயே தொண்டர்கள் அந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்களுடைய சொந்த இடங்களில் இந்த கல்வெட்டுகளை அவர்கள் வைத்து குறிப்பாக அந்த கொடி கம்பத்தை அவர்கள் வைக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார்கள். கட்சி கொடி அறிவித்த அடுத்த நாள் முதலே பார்த்தீங்கன்னால் ஒன்றியம், நகரம் மற்றும் மாநகர் முக்கிய பகுதிகளில் இந்த கொடி கம்பத்தை அவர்கள் வைக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை தலைமை அறிவித்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.